வெல்கம் டு த ஷோ. ஜோசி என்ன வாயில அப்பளத்தை வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் செட் ப்ராப்பர்ட்டியில வந்ததுதான், ஓசியில கொடுத்தது. சரி, இன்னைக்கு உண்டான ராசிகளுக்கு அவங்களோட அழகான பாக உறுப்புகள், அதாவது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு உறுப்பா. ஆப்பிள் மாதிரி கண்ணம், தீஞ்ச பந்துதான் அவ கண்ணம், அழகுல சில, அளவுல அவ மலை. அது என்னன்னு இப்ப சொல்றேன், அது வரைக்கும் அப்பளத்தை சாப்பிட்டு வரேன். ஓகே, ஒரு வழியா அப்பளத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷராசி. மேஷராசிக்கு என்ன உடல் பாகம் அழகா இருக்கும்னா அவங்களோட புருவமா. அதாவது கேர்ள்ஸ்க்கு எல்லாம் புருவம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா மேஷராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரான புருவம், நீண்டா திக்கா இருக்குமா. அதாவது ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றவங்களே அச்சோ இவ்வளவு அழகான புருவமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன ராசி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. இவங்களுக்கு அழகான உடல் பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட முகம் தான். அதாவது இவங்க என்ன ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் ரிஷபராசியோட முகம் எப்பவுமே பளபள பிம்பிள் ஃப்ரீயா இருக்குமா. இவங்க எல்லாம் வந்து ஸ்கின் கேர் பண்ண வேண்டாமாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்டா நானா மம்மி. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ரொம்ப அழகான அந்த உடல் பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நெத்தியா. அதாவது உங்க நெத்தி பார்த்தாவே வந்துட்டு நிலாவில பாதி வெட்டி வச்ச மாதிரி இருக்கேடி அப்படின்னு பாதி பேர் மயங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான நெத்தியா அவங்களுக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது கடகராசி. கடகராசிக்கு என்ன அட்ராக்டிவா இருக்கும்னா அவங்களோட கண்ணங்கள்லாம் இட்லி போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாங்க. சோ கடகராசி, நீங்க என்னதான் புகுன்னு மொசக்குட்டி மாதிரி இருந்தாலும் இந்த கண்ணங்களே வந்து பல பேர் வந்து மயக்கிடுமா. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு என்ன ஒரு அழகான உடல் பாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஹேர். அவங்க ஹேர் வந்து செம சூப்பரா இருக்குமா. அந்த ஹேர் வந்து பார்த்தாவே பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மயங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹேர் தான் நீங்க வச்சிருப்பீங்களா. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு என்ன வந்து சூப்பரான உடல் பாகம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதுகா. ஏன் முதுகு சூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுறத பார்த்தாவே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்களாம். சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிச்சு. அடுத்த இந்த லிஸ்ட்ல துலாம் ராசி. இவங்களுக்கு தான் ஒரு வினோதமான உடல் பாகத்தை அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க பின்னழகு ரொம்ப சூப்பரா இருக்குமா. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. யாராவது எண்ணெய தூக்கி உள்ள போட்டு வச்சிட போறீங்க. நீங்க வேணா கூகுள்ல போட்டு பாருங்களேன், சத்தியமா அதுதான் வருது. அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். பேக் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, பரவாயில்லையா? அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். என்னை விட அவருக்கு எடுப்பா இருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல விருச்சகத்துக்கு என்ன அழகா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கண்கள் தான் ரொம்ப அழகா இருக்குமா. அதாவது நீங்க பார்த்தாவே பாத்தீங்கன்னா டாங்லி மாதிரி பார்த்தே எல்லாரையும் வந்து வசியம் பண்ணிடுவீங்களா. சோ வந்து எந்த அளவுக்கு உங்க கண்கள் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கண்கள், என்ன கண்கள். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது தனுஷ் ராசி. தனுஷ் ராசிக்கு என்ன சூப்பரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தொடை. ராஜ்கிரண் தொடை மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பாக்குறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ரமா மாதிரி தாங்க தொடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இனிமே குட்டை பாவாடை போட்டாலும் உங்க தொடைய பார்த்தாலே மயங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசிக்கு உடல் பாகங்கள் பத்தி எல்லாம் பெருசா சொல்ல, உங்க ஐலாஷ் மஸ்காராவே நீங்க போட வேண்டாமா. அதாவது மஸ்காரா போட்டு மயக்கிறியே அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க மஸ்காரா போடாமலே உங்க கண்களோட அந்த ஐ லேஷஸ் வச்சே நீங்க மயக்கிடுவீங்களாம். மஸ்காரா போட்டு மயக்கர்னா மஸ்தானா பேசி கோக்கர்னா. அடுத்த இந்த லிஸ்ட்ல கும்பராசி தான். கும்பராசியோட அழகே பாத்தீங்கன்னா உங்களோட கால் பாதம், கை பாதம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குமா. ரொம்ப வந்து தொட்டாவே நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கற அளவுக்கு அவ்வளவு சாஃப்டா நீங்க கேர் பண்ணிப்பீங்களா. அடுத்த இந்த லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற ராசி மீனம் ராசி. இவங்களுக்கு சூப்பரான ஒரு உடல் பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லிப்ஸா. அதாவது நீங்க ஒரு சூப்பர் கிஷரா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, கூகுள் சொல்லுச்சு.
சோ இதுதான் ராசிகளுக்கு உண்டான அழகான பாகங்கள். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா கூகுள் அதுதான் போட்டிருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் எங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்றதுக்குலாம் டைம் இல்லைல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். பாய்.